தெய்வாதீன குழந்தை கௌரி. இவள இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் நேர்கோட்டுல சந்திக்கிற நேரத்துல நரபலி கொடுத்தா எனக்கு சாகா வரம் கிடைக்கும். அதோட என்ன அழிக்க நினைக்கிற சத்துருக்களையும் அழிக்கிற சக்தி எனக்கு கை கூடிடும். வைத்தியத்துல இருக்கிற நல்ல ஆன்மாக்களோட உயிர் நாடி அடங்கிடும். என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, நம்ம குடில இருக்கிற எந்த நல்ல ஆத்மா மாதிரி நிறைய பேரோட உயிர் காலம் முடியும்னு சொல்றேன். அப்போ அந்த அக்கா பொழைக்க மாட்டாங்களா? அப்படியும் சொல்ல முடியாது. அவ உயிர் பிழைக்கவும் வாய்ப்பு இருக்கு. அபிலாஷாங்கிற நட்சத்திரத்தோட பலனா நல்லது நடந்தா அந்த பொண்ணு கண்டிப்பா பிழைக்கும். அந்த 3வது நட்சத்திரத்தை பத்தி நீங்க சொல்லவே இல்லையே. முதல் 2 நட்சத்திரத்துல எதனோட வலிமையும் பலனும் அதிகரிக்குதோ அதுக்கு துணையா இந்த 3வது நட்சத்திரம் நிற்கும். அது வரைக்கும் இது மத்தியமாவே இருக்கும். ஆக இந்த பொண்ணோட முடிவு என்னன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். பெரிய உயிர் போராட்டத்துக்கு அப்புறமும் இந்த அக்கா பொழைக்குமோ பொழைக்காதோன்னு சொல்றீங்களேப்பா. அபிலாஷான இந்த நட்சத்திரத்து மூலமா நல்லது நடந்து அந்த அக்கா பொழைப்பாங்கப்பா. ஆக காலனுக்கு இது பொற்காலம். எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்கு சாமி. அது என்ன கேள்வின்னு எனக்கு தெரியும். கௌரிய நரபலி கொடுக்கிறப்போ அதை தடுக்க துர்கா இங்க வந்துடுவாளோன்னு தானே கேட்க நினைக்கிற? ஆமா சாமி. நீ இவ்வளவு தூக்கும் போதே அதை உணர்த்துற மாதிரி துர்காவோட கண்ணில் இருந்து ரத்த கண்ணீர் வந்திருக்கும். அதனால அவ கண்டிப்பா இங்க வருவா. அப்படி அவ வந்தா அவளை பத்தின மர்மம் விலகி அவ யாருங்கிற உண்மை தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்ல, அவ யாரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய சக்தியா இருந்தாலும் என் எதிரில வந்தா என் அக்னி ஸ்தம்பன வரத்தாலையும் சத்ருக்களை அழிக்கிற மகா சக்தியாலையும் நான் அவளை எரிச்சு சாம்பலாக்கிடுவேன்.